ஓகே, ஆரம்பிச்சலாம். சரிங்களா? ஸோ குரூப் 1 கொஸ்டின் டெஸ்ட் நம்பர் 2. ஸோ டெஸ்ட் நம்பர் 2ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜில் கொஸ்டின் நம்பர் 1. ஸோ கொஸ்டின் நம்பர் 1ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டேட் ஏ வந்து 6% ஆஃப் கேண்டிடேட் செலக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரம் த டோட்டல் அப்பியரன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ். அப்போ ஏன்ற ஒரு ஸ்டேட் இருக்கான், பின்ற ஒரு ஸ்டேட் இருக்கா, ரெண்டுலையுமே எக்ஸாம் அப்பியர் ஆகிறது வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் தான் அப்பியர் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஸோ இதுல வந்து 6%, இதுல வந்து 7% அப்பியர் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the candidate got selected 80 more than the candidate got selected as A அப்படின்றாங்க. அப்ப ஏ பின்னு ரெண்டு ஸ்டேட் இருக்கு. இதுல ஏல இருக்க ஸ்டேட்ல இருக்க கேண்டிடேட் செலக்ட் ஆகிறத விட பில இருக்க கேண்டிடேட் ஸ்டேட்ஸ் வந்து 80 பேர் அதிகமா செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல 6%, இதுல 7%, ரெண்டுக்குமான வித்தியாசம் 1%. அந்த 1% தான் 80. அந்த 1% தான் 80. அப்ப எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த ஸ்டேட்ல எத்தனை கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆயிருப்பாங்கன்னு. அப்ப 100% இஸ் ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் இஸ் 8000. கொஸ்டின் நம்பர் 1 ஆன்சர் இஸ் 8000. இவ்வளவுதான் ஒர்க்கிங்ஸ். ஒரு பர்சன்டேஜ் 80 அப்படின்னா 100% எவ்வளவு? சிம்பிள். ஸோ இந்த கேட்டகரைஸ் பண்ண தெரியணும் உங்களுக்கு படிச்சு பாக்குறப்ப. அந்த கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, ஸ்டேட் ஏல 6% ஆஃப் கேண்டிடேட்ஸ் செலக்டடு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் பில வந்து 7% ஆஃப் கேண்டிடேட் செலக்டடு. அப்ப ரெண்டுலயுமே அப்பியர் ஆனது வந்து ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. தென் அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்பியரன்ஸ் என்னன்னு கேட்டுறாங்க. அப்ப ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் அந்த 1% தான் 80 அப்படின்னா 100% இஸ் 8000. இது கொஸ்டின் நம்பர் 1க்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் போலாமா? கொஸ்டின் நம்பர் 2. The price of car is 3,25,000. அதுல வந்து இன்சூர் பண்ணது வந்து 85% இன்சூர் பண்ணியிருக்காங்க. அப்ப 85% இது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சுவல் காஸ்ட் நமக்கு வந்து 3,25,000 கொடுத்துருக்காங்க. அந்த 3,25,000 வந்து 85% வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. 85% இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப 85% அதுல 15% கழிச்சா போதும். அதானே 3,25,000. நீங்க 85 கண்டுபிடிக்கிறத 15% கண்டுபிடிக்கிறது ஈஸி. இது மேனுவலா போட தேவையில்லை, மைண்ட்லயே போட்டுடலாம். ஸோ 10%ன்றது எவ்வளவு? 32,500. அதானே? அதுல பாதி 5%. அதானே? ஸோ அப்ப ஒரு இதுல 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ், 6 டைம்ஸ், 2 டைம்ஸ், அடுத்த என்ன வந்திருக்கும் 5 டைம்ஸ். அப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த அமௌண்ட்டை மட்டும் இதுல சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதான் இன்சூர் பண்ண அமௌண்ட். அதானே? ஸோ அப்ப 758 48,750. அப்ப 3,25,000 நமக்கு வந்து எவ்வளவுனா 85% தான் இன்சூர் ஆயிருக்கு. ஸோ அப்ப 48,750 கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் இன்சூர் அமௌண்ட் 250 ரூபாய். ஸோ 14, 8, 10, அப்ப 4 + 6. அடுத்து இங்க என்ன இருக்கும் 11. 11ல 4 போச்சு அப்படின்னா 6, 7. ஸோ அப்ப 2,76,250 தான் இன்சூர் அமௌண்ட். இதுதான் இன்சூர் அமௌண்ட். இப்போ உங்க கார் டேமேஜ், அதாவது ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட்டை தான் கேட்டகரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. ஒரு பிரைஸ் ஆஃப் கார் வந்து 3,25,000, அதுல 85% வந்து இன்சூர் பண்ணிருக்காங்கன்னு இருக்காங்க. த கார் வாஸ் டேமேஜ் கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கார் வந்து முழுவதுமாக சேதமடைஞ்சிருச்சு அப்ப ஆக்சிடென்ட்ல. அப்ப த இன்சூரன்ஸ் கம்பெனி பெய்டு 90% ஆஃப் இன்சூர் அமௌண்ட். ஃபுல்லாவும் கொடுக்கல, நான் எவ்வளவு இன்சூர் பண்ணிருக்கணும் அந்த இன்சூர் பண்ணல 90% தான் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அப்படித்தானே? அப்ப 2,76,250 ரூபாய் இதுதான் நான் இன்சூர் பண்ணிருக்க வேல்யூ. ஆனா கொடுத்தது எவ்வளவு அப்படின்னா இதுல 90% தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல 90%னா 10% கழிச்சா போதும். அப்ப 10%ன்றது 27,625. 625 கழிச்சுட்டு மிச்ச பேலன்ஸ் இருக்கதான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பெய்டு. அது நம்ம கையில கொடுத்தது. நான் காருக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அதனால வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 25, 6, அடுத்து 10, 10ல 3 + 5 எவ்வளவு 8. அடுத்து என்ன இருக்கு 6, 4. ஸோ 2,48,625. இதான் வந்து அந்த கம்பெனிக்காரன் கையில கொடுத்த கடைசியா கையில இருந்த வேல்யூ தான்.
நான் 3,25,000 25,000 ஒரு கார் வாங்குறேன், வாங்கி அதை இன்சூர் பண்றேன், இன்சூர் பண்ணு 2,71,250 ரூபா. அப்ப நான் என் கார் டேமேஜ் ஆனோம்னா 90% ஆஃப் அமௌண்ட் எனக்கு கொடுக்குறாங்க. அது வந்து 2,48,625 ரூபாய் கையில கொடுக்குறாங்க. இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, வாட் வாஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிரைஸ் ஆஃப் த கார் அண்ட் அமௌண்ட் ரிசீவ்டுன்றான். இதுதான் அமௌண்ட் ரிசீவ்டு. கடைசியா கார் டேமேஜ் ஆனப்ப அமௌண்ட் ரிசீவ் பண்ணது இது. கார், என்னோட காரோட ரேட் எவ்வளவு தெரியும்? 3,25,000. 3,25,000 இருந்து 2,48,625 கழிச்சிடணும். கழிச்சிட்டோம் அப்படின்னா 375 வந்துடும். ஸோ இங்க 14 இருக்கு. அப்ப 14 8 6. ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு? 11. 11ல 4 போச்சு அப்படின்னா 7. 375 ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் ஆன்சர் 76,375. அது ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்கானோ அந்த டேட்டாவை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றேன். காரோட காஸ்ட் கொடுத்துருக்கான். அந்த காரு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பண்ணது வந்து அந்த காரோட ஃபேஸ் வேல்யூல இருந்து 85%. அப்ப 2,76,250 இன்சூரன்ஸ் ஆயிருக்கு. அந்த டேமேஜ் ஆகுது காரு. அதனால இன்சூரன்ஸ் கம்பெனி நான் இன்சூரன்ஸ் பண்ண அமௌண்ட்ல 90% தான் ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்ப 2,48,625 தான் எனக்கு வந்து பே பண்றாங்க அவங்க. ஸோ இப்போ கடைசியா கையில இருக்கிறது வந்து 2,48,625. ஆனா என்னோட ஃபேஸ் வேல்யூ கார் வந்து 3,25,000. அப்ப எவ்வளவு எனக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 76,375 ரூபாய் வந்து லாஸ் எனக்கு இந்த கார் டேமேஜ் ஆனனால. இதுதான் கொஸ்டின் நம்பர் 2க்கான எக்ஸ்பிளனேஷன். So அடுத்த கொஸ்டின் நம்பர் 3. In an election between two candidates, one got 55% total valid votes. இதான் முக்கியமான வார்த்தை. மொத்த செல்லுபடியாகும் வாக்குகள் டோட்டல் வேலிட் ஓட்ஸ் சொல்லிட்டாங்க. அப்ப நமக்கு வேலிட் ஓட்ஸ் அப்ப 20% ஓட்ஸ் வேற இன்வாலிட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 பேர் சொல்லியிருக்காங்க. அப்ப டோட்டல் ஓட்ஸ் வந்து 7,500. அப்ப 7,500 ஓட்ஸ் தான் மொத்த பதிவான வாக்கு. அதுல 20% வந்து செல்லாத வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 20% செல்லாத வாக்குகள். அப்ப 1,500 வாக்கு வந்து கள்ள ஓட்டு. அப்ப டோட்டல் வேலிட் ஓட்டு எவ்வளவு அப்படின்னா 6,000. இதுதான் டோட்டல் வேலிட் ஓட்டு. 6,000 ஓட்டு. இந்த 6,000 ஓட்டை தான் 2 பேர் வாங்கிக்கிறாங்க. யார் யாரு அப்படின்னா ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. அதாவது வின்னர் லூசர் கூட வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? சோ அப்ப அதுல வின்னர் வாங்கின ஓட்டு என்ன அப்படின்னா, வின்னர் வாங்கின ஓட்டு 55%. அப்ப லூசர் கண்டிப்பா 45% தான் வாங்கியிருப்பான். அதான் ஃபேக்டர். சோ அது கொஸ்டின் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, அதர் கேண்டிடேட் காட் அப்படின்னு. அப்ப லூசர் வாங்கின ஓட்டு என்னன்னு கேட்கிறான். அப்ப மொத்த வேலிட் ஓட்டு 6,000 ஓட்டு. அதானே? 6,000 ஓட்டுல 45% எவ்வளவு? அவ்வளவுதான் ஆன்சர். 9/20. அப்ப 0 கேன்சல் ஆயிரும். இது ஆச்சு கொடுத்தா அப்படின்னா 300 × 9 9 3 27 2,700 ஓட்டு வாங்கியிருக்கான். ஆன்சர் இஸ் 2,700 ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 3 வந்து ஆன்சர் 2,700 ஓட்ஸ். ஏன்னா அந்த 20% ஆஃப் இன்வாலிட் ஓட்ஸ் வந்து 2 பேத்துக்குமே விழுந்திருக்கும். அந்த 1,500 ஓட்டு இதுல இவனுக்கு எவ்வளவு விழுந்திருக்கும், அவனுக்கு எவ்வளவு விழுந்திருக்குமா கேட்டகரைஸ் கொடுக்கல. அதனால நம்ம கன்சிடர் பண்ணணும் அவசியம் இல்லை. டோட்டல் வேலிட் ஓட்டை மட்டும் எடுத்து நம்ம கவுண்ட் பண்ணா மட்டும் போதும். இன்வாலிட பத்தி நமக்கு அவசியம் இல்லை. So answer 2,700. Question number 3 can explanation. Next போலாமா? Question number 4. Question number 4 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, and an election involving two candidates 68 votes were declared invalid. போன கொஸ்டின்ல வந்து 20% கொடுத்தாங்க. இதுல வந்து நம்பர் ஆஃப் votes கொடுத்தாங்க. The winning candidate secured 52% and win by 98 votes அப்படின்னு இருக்காங்க. The total number of votes polled எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்குன்னு கேட்கிறான். அப்ப இந்த இடத்துல 2 பேர் இருப்பாங்க. யார் இருப்பா அப்படின்னா, வின்னர் லூசர் 2 பேர் இருப்பாங்க. வின்னர் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கான் அப்படின்னா 52% வாக்குகளை வாங்கியிருக்கான். அப்ப லூசர் கண்டிப்பா 48% தான் வாங்கியிருப்பான். வின்னர் 52னா லூசர் கண்டிப்பா 48 தான் வாங்கியிருப்பான். சோ இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, வின் பை அப்படின்னு சொல்றாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெஜாரிட்டின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அறுதி பெரும்பான்மைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சோ 98 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அப்ப மெஜாரிட்டி இஸ் ஈக்குவல் டு வின்னர்ஸ் பெர்சன்டேஜ் மைனஸ் லூசர்ஸ் பெர்சன்டேஜ். இதான் மெஜாரிட்டி.
வின்னர்ஸ் பர்சன்டேஜோட டிஃபரன்ஸோ ரெண்டு பேரோட வின்னர் அண்ட் லூசரோட ஓட் டிஃபரன்ஸ் தான் என்ன மெஜாரிட்டி. அப்ப 52% மைனஸ் 48%. அதானே? அப்ப 4% மதிப்பு தான் 98 ஓட்டு. 4% ஓட்டு தான் 98 ஓட்டு. அவ கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா மொத்த பதிவான வாக்குகள் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. மொத்த பதிவான வாக்குகள். அப்ப மொத்த பதிவான வாக்குகள்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும், எப்பவுமே செல்ற ஓட்டை வச்சுதான் டிக்ளரேஷன் நடக்கும், ஃபைனல் டிக்ளரேஷன். அப்ப இங்க 4%ன்றது 98 ஓட்டு அப்படின்னா 100% அப்படின்றதா என்ன அப்படின்னா டோட்டல் வேலிட் ஓட்ஸ், மொத்த செல்லுபடியான வாக்குகள். ஏன்னா இங்க அறுதி பெரும்பான்மைன்ற வார்த்தை எதை வச்சு கொடுத்துருக்காங்கன்னா செல்லுபடியான ஓட்டை வச்சுதான் அது முடிவே பண்ணுவாங்க. அப்ப இந்த 100% நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னா அறுதி பெரும்பான்மையை தான் குறிக்குது இந்த இடத்துல. அப்ப 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் நீங்க. அதானே? சோ 25 இன்டூ 98 எவ்வளவு வருது? 25 98 8 40 மிச்சம் 4 16 20 45 65 5 மிச்சம் 6 18 19 20 24 2450 வருதா? 2450 ஓட்டு வந்து என்ன அப்படின்னா 2450 ஓட்டு மொத்த செல்லுபடியாகும் வாக்கு, டோட்டல் வேலிட் ஓட்டு. ஆனா அதை கேட்கலாவே மொத்த பதிவான வாக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்படிதானே? மொத்த பதிவான வாக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 2450 பிளஸ் செல்லாத வாக்கு 68, 2518 ஓட்டு பதிவாயிருக்கு. ஆப்ஷன் சி 2518 வாக்குகள் மொத்த பதிவான வாக்குகள். சோ இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட், இது தெரிஞ்சு வச்சுக்கணும் மெஜாரிட்டினா என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட் போலாமா? ஸ்டாப் பண்ணி வச்சா? Question number 105. Question number 105. 10% of vote, 10% of voters did not cast. Okay, 10% vote போடல. Voting an election between two candidates. 10% of polled votes were invalid. கள்ள ஓட்டுன்னு சொல்லிட்டாங்க. The successful candidates got 54% of valid votes and won by a majority of 1620 votes அப்படின்றாங்க. அப்ப இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் பாருங்க, என்ரோல்டுல கேட்டிருக்கான். அதாவது வாக்கு அந்த சீட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த ஓட்டு சாப்டா அந்த வாக்கு இதுல இருக்க அந்த என்ரோல் பண்ண வாக்காளர்களோட எண்ணிக்கைன்னு கேட்டிருக்கான். போன கொஸ்டின்ல மொத்த பதிவான வாக்கு கேட்டாங்க. இந்த கொஸ்டின்ல வாக்காளர் பட்டியலில் இருக்க அந்த வாக்காளர்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. சோ எப்படின்னு பார்க்கலாம். சோ வழக்கம் போலதான் வின்னர் லூசர். வின்னர் எவ்வளவு எடுத்திருக்கான்? got 54% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் கேட்டிருக்கான். அப்ப 54% வேலிட் ஓட்டு. அப்ப கண்டிப்பா 46% தான் வாங்கியிருப்பான் லூசர். கரெக்டா? லூசர் அதான் வாங்கியிருப்பான். அப்ப வின்னருக்கும் லூசருக்குமான டிஃபரன்ஸ் தான் எது? மெஜாரிட்டி. அப்ப வின்னருக்கும் லூசருக்குமான டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கு? 46. 8%. 8% தான் எதுக்கு சமம்? நமக்கு 1620 ஓட்டுக்கு சமம். அப்ப 100% என்னன்னு கண்டுபிடிச்சலாமா? 100% கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? எனக்கு மொத்த செல்லுபடியாகும் வாக்குகள் கிடைக்கும். அப்ப மொத்த செல்லுபடியாக வாக்கு முதல் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் செல்லாத வாக்கை நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் வாக்கு போடாதவங்களும் ஒண்ணு சேர்த்துக்கலாம். ரிவர்ஸ்ல நம்ம போலாம். அதான் ஈஸி நமக்கு. சோ இப்போ அடிச்சு கொடுத்தோம்னா என்னங்க வருது? 2 டைம்ஸ். அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு? 50 சாரி 25 8 1 0 அதானே? 25 × 81 எவ்வளவு வருது? 25 × 81 1 2 8 40 42 மிச்சம் 4 8 16 20. ஸோ 20,250. 20,250 கரெக்டா? 20,250. இது என்ன? 20,250 என்ன அப்படின்னா டோட்டல் வேலிட் ஓட். கரெக்டா? மொத்த செல்லுபடியாகும் வாக்கு. மொத்த செல்லுபடியாகும் வாக்கு. அப்ப இப்ப எலெக்ஷன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா மொத்தம் ஒரு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு போட்டதுல 10% வந்து செல்லாத ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10% ஓட்டர்ஸ் போல்ட் வேர் இன்வாலிட்னு சொல்லிட்டாங்க. அப்ப 10% இன்வாலிட்னு சொல்லிட்டாங்க. அப்ப மிச்சம் இருக்க பேலன்ஸ் தான் என்னது? செல்ற வாக்கு.
இப்ப நான் செல்ற வாக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் எவ்வளவு 20,250. அப்ப அந்த 20,250 எத்தனை சதவீதத்துக்கு சமம்? எத்தனை சதவீதத்துக்கு சமம்? மொத்த ஓட்டு போலா இருக்கு. அந்த மொத்த ஓட்டு போலானதுல நமக்கு 10% ஓட்டு செல்லாத ஓட்டுன்ட்டாங்க, அப்படித்தானே? அப்ப மிச்சம் இருக்கிறது என்னது? செல்ற ஓட்டு. அப்ப இந்த 20,250ன்றது எவ்வளவு? 90%. அப்ப 100 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் புரியுதா ஏன் 90 போட்டேன்னு? ஏன்னா இது மொத்த செல்லும் ஓட்டு. ஆனா எனக்கு இப்ப நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? மொத்த பதிவான வாக்கு கண்டுபிடிக்க போறேன். அப்ப மொத்த பதிவான வாக்குல 10% இன்வாலிட்னு சொல்லிட்டான். அப்ப மிச்சம் இருக்க 90% செல்ற வாக்கு. செல்ற வாக்கு தானே 20,250. அதான 90%. சோ அப்ப 0க்கு 0 கேன்சல். 9 கேன்சல் பண்ணிடலாம். 18 மிச்சம் 2 22. சோ 2 டைம்ஸ் மிச்சம் 5. சோ அப்ப மொத்த பதிவான வாக்கு டோட்டல் ஓட் போல்டு 22,500 ஓட்டு மொத்த போலா இருக்கு. மொத்த போலா இருக்கு. ஆனா கொஸ்டின் அதையும் கேட்கல. என்ன சொல்லியிருக்கா? எவ்வளவு என்ரோல்டுல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப வாக்குச்சீட்டுல இருக்க மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறான். அப்ப ஒரு வாக்காச்சீட்டுல ஒரு ஒரு நம்பர் ஆஃப் வாக்காளர்கள் இருக்காங்க. அதுல எத்தனை பேர் ஓட்டு போட வரல எவ்வளவுன்னு சொல்லியிருக்கான். நம்ம கொஸ்டின்ல முதல்ல அதான் இருக்கு. 10% ஆஃப் ஓட்டு டிட் நாட் காஸ்ட் இருக்கான். அப்ப 10% பேர் ஓட்டு போடவே வரல. அப்ப மிச்சவங்க தான் யாரு? ஓட்டு போட்டவங்க. அப்ப ஓட்டு போட்டவங்க மொத்தம் எத்தனை பேரு? 22,500 பேரு. அது எத்தனை பர்சன்டேஜ்? 90%. அப்ப 100 எவ்வளவு? அதுதான் டோட்டல் ஓட்டர்ஸ் ஆர் என்ரோல்டு. அப்ப இது அடிச்சு கொடுத்துடலாம். நம்ம இது அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 9 அடிச்சு கொடுத்துடலாம். 2 டைம்ஸ் மிச்சம் 4 5. சோ அப்ப 2,500 × 10 25,000 ஆன்சர். 25,000 ஆப்ஷன் ஏ. அப்ப மொத்த வாக்குச்சீட்டுல இருக்க வாக்காளர்களோட எண்ணிக்கை 25,000. நெக்ஸ்ட் போலாமா? So அடுத்த question number 106. Gaurav spent 30% of monthly income in food articles. அடுத்த 40% of remaining conveyance and clothes and saving 50% of remaining. His monthly salary is 18,400. How much does save every month? ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சேமிக்கிறான்னு கேக்குறாங்க. நீங்க லேயர் பை லேயரா போகாதீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிமைனிங் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. அங்கேயும் சரி இங்கேயும் சரி. ரிமைனிங் கன்வீனியன்ட் கிளாஸ் அந்த ஆமா ரெண்டு இடத்துலயும் ரிமைனிங்ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப 100% நான் சம்பளம் வாங்குறேன். அதுல ஃபர்ஸ்ட் நான் வந்து 30% ஃபார் ஃபுட். அப்ப மிச்சம் எனக்கு 70 தான் இருக்கு. இதான் ரிமைனிங். அதானே? இந்த ரிமைனிங்ல தான் நான் என்ன பண்றேன்? 40% செலவு பண்றேன். அதான் அந்த வார்த்தை கொடுத்திருக்காங்க. 40% ஆஃப் ரிமைனிங் கன்வீனியன்ஸ் அண்ட் கிளாத்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு ரிமைனிங்கே இதுதான். இதுலதான் எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 40% கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல 40%ன்றது 28%. கரெக்டா? 70ல 40%. அதானே? 70ல 40% வந்து 28%. அப்ப இதுல இருந்து நீ எவ்வளவு கழிக்கணும்? 28 தான் கழிக்கணும். அப்ப 28 கழிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும்? 20 கழிச்சாவே 50. அப்ப 30 கழிச்சாவே 40. அப்ப 42%. இதான் ரிமைனிங். இதான் ரிமைனிங். இப்ப மறுபடியும் அதே வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. இந்த மீதியில 50% சேவ் பண்றேன். அப்ப இதுல 50%ன்றது 21%. அதானே? இதுல 50%. 50% இதுல 50%ன்றது என்ன? 21. அப்ப 21 சேவ் பண்றேன், 21 செலவு பண்றேன். அப்ப அவன் என்ன கொஸ்டின் கேட்கிறான் அப்படின்னா எவ்வளவு மாசம் சேவ் பண்ற அப்படின்னு கேட்கிறான். எதுல? 18,400ல 21% எவ்வளவு? தட் இஸ் ஆன்சர். சோ 21 மல்டிபிள் பண்ண got it answer. முப்பத்தெட்டு 64 ஆப்ஷன் டி. ஸோ ரிமைனிங்னா
பாதி பாதியில இருந்து கழிக்கணும், அதான் விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து, from the salary of officer 10% deduction of house rent, 20% of rest அப்படின்னா அதான் ரிமைனிங். ரெஸ்ட்ன்றது என்ன? ரிமைனிங். சரிங்களா? ரிமைனிங் தான் என்ன சொல்லியிருக்கான்? ரெஸ்ட். 20% ஆஃப் ரெஸ்ட் ஸ்பெண்டிங் இன் கன்வேயன்ஸ், 20% ஆஃப் ரெஸ்ட் பே ஆன் இன்கம் டாக்ஸ், 10% ஆஃப் பேலன்ஸ் ஸ்பெண்ட் அண்ட் கிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் லெஃப்ட் ருபீஸ் 15,525 அப்படின்னு இருக்கா. ஃபைன் த டோட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் மொத்தமா அரேஞ்ச் கையில் அப்படின்னு. வழக்கம் போல அதே 100 லட்சம் தான். 100 ஃபர்ஸ்ட் எவ்வளவு பண்றான் அப்படின்னா 10% டிடக்டட் ஆன் ஹவுஸ் ரெண்ட். அப்ப மிச்சம் வந்து 10 போச்சு அப்படின்னா 90 இருக்கும். 90ல 20% எவ்வளவு அப்படின்னா 18 கழிக்கணும். 18 கழிச்சிட்டோம் அப்படின்னா 72. ஸோ அந்த 72ல அவன் என்ன பண்ணிருக்கான்? மறுபடியும் 20% ஆஃப் ரெஸ்ட் பே ஆன் இன்கம் டாக்ஸ் இருக்கா. அப்ப இதுல 20%, 72ல 20%. அப்ப 10% 7.2னா 14.4. 14.4% நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இது 20%. அதானே? இதுல 20%ன்றது எவ்வளவு அப்படின்னா 14.4. 14.4ன்றதான் 20%. ஏன்னா எல்லாமே ரெஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. 14.4. அப்ப 72ல 14.4 நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். அதானே? ஸோ அப்ப 10ல 6 7. ஸோ அப்ப இங்க 6000. 6ல 1 போச்சுன்னா 5. 57.6. 57.6 இதான் ரிமைனிங் இருக்கு. அந்த ரிமைனிங் என்ன பண்றான்? 10% ஆஃப் பேலன்ஸ் ஸ்பெண்டிங் ஆன் கிளாத் இருக்கான். இதுல 10%, 5.76. 5.76 வந்து அவன் ஸ்பெண்ட் பண்றான். இதுல 10%. அப்ப 5.76 வந்து சப்ராக்ட் பண்ணணும். இதுல சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் ஃபைனல், கடைசியா இருக்கிறது, ஃபைனலா இருக்கிறது. ஸோ அப்ப 4 இங்க என்ன இருக்கும் அப்படின்னா 15 ஆயிருக்கும். ஸோ அப்ப 10 7 3 8. ஸோ இங்க 6 5 போச்சுன்னா 1. 51.84 இதான் ஃபைனலா இருக்கிறது என் கையில. ஸோ அந்த ஃபைனல் அமௌண்ட் தான் என்ன சொல்லியிருக்கான் அவன்? 15,552 இருக்கான். தென் ஹி லெஃப்ட் இஸ் rupees 15,552. அப்ப 51.84 தான் எவ்வளவு? 15,552. அப்ப 100 எவ்வளவு? 100% எவ்வளவு? சால்வ் பண்ணீங்கன்னா காட் இட் டோட்டல் எவ்வளவு வரும் டக்குன்னு சொல்லுங்க. ஓகே, பார்க்கலாம். ஸோ இங்க டெசிமல் இருக்கு. அப்ப மேலே கீழே 2 0 சேர்த்துக்கலாமா? அப்ப 5000 என்ன வந்திருக்கும்? 184 வந்திருக்குமா? 5184 வந்துருச்சா? இத 3 டைம்ஸ் போட்டா அந்த வேல்யூ வந்துடும். 3 டைம்ஸ் இதை மல்டிபிள் பண்ணா 15,552 அப்படின்றது வந்துடும். ஓகேவா? அப்ப 3 அப்ப 300 into 100 30,000 இஸ் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா 30,000 இஸ் மந்த்லி இன்கம். அவனோட மந்த்லி இன்கம் எவ்வளவு அப்படின்னா 30,000. இதே கொஸ்டின்ல வந்து அவன் பெர் ஆனம் இன்கம் கொஸ்டின் கேட்கலாம். இது மந்த்லி இன்கம் பேசிஸ்ல கொஸ்டின். அது பெர் ஆனம் எவ்வளவுன்னு கேட்பான். அப்ப என்ன பண்ணுங்க? இன்ட்டு 12 பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் ஆன்சர். 3,60,000. 3,60,000 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? கொஸ்டின் கொஞ்சம் கரெக்டா ஆன்சர் படிச்சு ஆன்சர் பண்ணாவே போதும். தென் அடுத்த கொஸ்டின் போலாமா? இது புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. So 405 இனிப்புகள் 405 sweets are distributed equally among the children such way that sweet received by the each children are 20% of total number of children. அப்ப 405 ஸ்வீட்ஸ் இருக்கு. அத ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நான் பிரிச்சு கொடுக்க போறேன். அப்படி ஒவ்வொரு பேருக்கும் நான் கொடுக்குறப்பையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் தான் கொடுக்கணும். அந்த ஸ்வீட் எப்படி இருக்கு அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை இருக்கான கிளாஸ்ல அதுல 20% எவ்வளவு வேல்யூ வருதோ அந்த நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளவோ அந்த நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் தான் ஈக்குவலா நான் கொடுக்குறேன். இதுதான் கதை. கதை புரிஞ்சுன்னா செஞ்சிடலாம். அப்ப கீழே கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா 20% ஆஃப் தி கேண்டிடேட்ஸ். அதான் அர்த்தம். இது கீழே கொடுத்திருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு சில்ட்ரன் வாங்கின ஸ்வீட். அப்படிதானே? How much sweets did each children received? அப்ப கீழே வாங்கின ஸ்வீட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு குழந்தைகளும் வாங்கின ஸ்வீட். அப்ப ஒவ்வொரு குழந்தைகளும் வாங்கின ஸ்வீட் தான் என்ன அர்த்தம்? 20% ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். அதான அர்த்தம். ஏன்னா கதை அதானே சொல்லுது.
கீழே கொடுக்குற ஸ்வீட்ஸ் எப்படின்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மொத்த குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல 20% சொல்லியிருக்காங்க. அப்படித்தானே? அப்படித்தானே? அப்ப 405 ஸ்வீட்ஸ் வந்து நான் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்ப 405 இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 20% ஆஃப் ஸ்டூடெண்ட் தான், 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் 15 பேர் அப்படின்னா 100 பேர் எவ்வளவு? அதானே? அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். 20% தான் 15க்கு சமம் அப்படின்னா 100 எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்ப 5, அப்ப இங்க போட்டா அப்படின்னா 75 பேர் இருக்கா. அப்ப டோட்டல் ஸ்டூடெண்ட் எவ்வளவு? 75. இதான நான் கண்டுபிடிக்கிற மெத்தட். அப்ப ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 15 ஸ்வீட்ஸ் வருது. அப்ப 75 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு எவ்வளவுதான் வரணும்? 405 தானே வரணும். 405 வந்தா தானே கரெக்ட். அதானே நான் செக் பண்ற மெத்தடாலஜி. சோ அப்ப இங்க பார்த்தா அப்படின்னா இதுவே 750 வந்துருச்சு. 75 × 10 750. அப்ப இதுவே தப்பு. அப்படித்தானே? அப்ப அதுக்கு மேல எந்த நம்பர் ஆன்சர் கிடையாது. அதுதான் 2 டிஜிட்ல ஸ்மால் நம்பர். அதுவே வரலன்னா அப்ப ஆன்சர் அதுக்கு கீழே இருக்காதான 9. சரி 9 வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம் 9 வருதான்னு சொல்லி. ஓகேவா? சரி, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எவ்வளவு ஸ்வீட்ஸ் வாங்குறாங்க? 9 ஸ்வீட் வாங்குறாங்க. அப்போ 9ன்றது 20% ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த். அதான சொல்லியிருக்காங்க. மொத்த மாணவர்கள் 20% தான் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருக்கான். அப்ப 20% தான் 9க்கு சமம் அப்படின்னா 100 எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 45 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். கரெக்டா? 45 ஸ்டூடெண்ட் தான் கிளாஸ்ல இருக்கான். ஒவ்வொருத்தனுக்கும் 9 ஸ்வீட் கொடுக்குறாங்க. அப்ப 45 × 9 405 வந்துருச்சா? 45 × 9 405 வந்துருச்சா? அப்ப டோட்டல் ஸ்வீட்ஸ் எனக்கு டேலி ஆயிடுச்சா? 405ன்றது. ஆன்சர் இஸ் 9. அந்த கதை புரிஞ்சா போதும், இது எப்படி இனிஷியேட் பண்ணணும்ன்ற விஷயம் தெரிஞ்சா போதும். இங்க பாருங்க, in an examination n number of questions are attended. இப்ப கீழ இருக்கிறது ஃபுல்லாவே டோட்டல். கீழ இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின், n number of question. So in an examination of students, examination of n number of questions, students replay 15 out of 20. அப்ப முதல் 20 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டான். 20ல 15 கொஸ்டின் கரெக்ட். சரிங்களா? மீதி இருக்க கொஸ்டின்ல ஆஃப் தட் ரிமைனிங், மீதி உள்ள கொஸ்டின், ரிமைனிங் கொஸ்டின் he answered 1/3 is correctly. 1/3 is correctly. அப்ப கீழ இருக்க ஆப்ஷன் எல்லாமே என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதானே n நம்பர் ஆஃப் கொஸ்டின். அப்ப ஆப்ஷன் நம்பர் 1 வராது. ஏன் வராது? முதல் 20 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டான். அப்புறம் மிச்சம் இருக்கல 1/3 ஆன்சர் பண்ணணும். கரெக்டா? இல்ல 20க்கு 20 அது வச்சா மிச்சம் 0ல. அப்ப இது வராது. ஆன்சர்ல இருந்து எலிமினேட் பண்ணிட்டேன். ரெண்டாவது 40. இந்த 40ல முதல் 20 கொஸ்டின் கரெக்ட். அப்படித்தானே? அப்புறம் மிச்சம் எவ்வளவு இருக்கு எனக்கு? 20 கொஸ்டின். 20 1/3ல அடி ஆகாது. மூணாவது பண்ண 20 வராது. அப்ப இதுவும் தப்பு. தென் அடுத்த கொஸ்டின் 100. 100ல வந்து 20 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டான். ரிமைனிங் 80 கொஸ்டின்ஸ் இருக்கு. 80ல 1/3 கண்டுபிடிக்க முடியாது. அப்படித்தானே? சோ அப்ப அதுவும் தப்பு. ஃபைனல் ஆன்சர் இஸ் 50. இருந்தாலும் செக் பண்ணுவோம். இருந்தாலும் செக் பண்ணணும்ல. அப்ப மிச்ச பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 50 கொஸ்டின்ல 20 கொஸ்டின்ஸ் ஆர் ஆன்சர்டு. ஆன்சர் பண்ணிட்டான். அதுல 15 கொஸ்டின்ஸ் ஆர் கரெக்ட். 15 கொஸ்டின். சோ ரிமைனிங் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. 30ல வந்து 1/3 தான் ஆன்சர் பண்ணிருக்கான். அதாவது 10 கொஸ்டின் கரெக்ட். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் இப்ப எவ்வளவு கரெக்ட் அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் ஆர் கரெக்ட். அதானே? மொத்தம் 25 கொஸ்டின் கரெக்ட். அப்ப மொத்தம் நான் அட்டன் பண்ணது 50 கொஸ்டின். 50ல 25 கொஸ்டின் கரெக்ட்னா எத்தனை பர்சன்டேஜ்? 50%. அதான் சொல்லியிருக்கேன். அவன் என்ன சொல்லியிருக்கான் அந்த கொஸ்டின்ல? அவன் எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்கான்? 50% வாங்கியிருக்கான்றான். அப்ப இதுலதான் எனக்கு அதுவும் வருது. அவன் சொன்ன கதைப்படி எல்லாமே இந்த கண்டென்ட்ல தான் எனக்கு டாலி ஆகுது. சோ தட் ஆன்சர் இஸ் 50. பார்த்து எலிமினேட் பண்ணிடலாங்க மெஜாரிட்டி. ஆனா உங்களுக்கு இப்படி மூணையுமே எலிமினேட் பண்ற மாதிரி கொஸ்டின் வைக்க மாட்டான். 2 ஆப்ஷன் சிமிலரா வைப்பாங்க. சரிங்களா? சோ இதுல 50 இருக்கு அப்படின்னா 30 ரிமைனிங் வந்து அப்படின்னா அடுத்த கொஸ்டின்ல எவ்வளவு வந்திருப்பான் அப்படின்னா 65 வச்சிருப்பான். அடுத்த நம்பர் ஆஃப் கொஸ்டின் இந்த இடத்துல என்ன வச்சிருப்பான்? 65 வச்சிருப்பான். அப்ப முதல் 20 டேலி ஆயிருது. அப்ப மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னா 45. 45 3 டேபிள்ல டிவைட் ஆகும். அப்படித்தானே? அப்ப அதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி எடுத்து வைக்கணும். செஞ்சு பார்த்து அப்புறம் ரெண்டே கம்பாரிசன் பண்ணி ரெண்டுலயுமே 50% ஆஃப் கரெக்ட் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அப்புறம் ஆன்சர் பண்ணணும்.
அந்த மாதிரி வைப்பான் எக்ஸாம்ல கொஸ்டின். சரிங்களா? இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து எலிமினேட் பண்றது ஈஸியா இருந்துச்சு. எக்ஸாம்ஸ் வந்து 2 சிமிலாரிட்டிஸ் வச்சிருப்போம். சரிங்களா? கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி தான் இருக்கும் குரூப் 1ல. ஒரு 3 பேப்பர் இருக்கு எக்ஸாம்ல. 3 பேப்பர்ஸ் இன் அன் எக்ஸாமினேஷன். ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த கேண்டிடேட் காட் 35% இஸ் பாஸ், டோட்டல் பாஸ். சரிங்களா? 35% எடுத்தா பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஒன் பேப்பர்ல வந்து 150க்கு 62 எடுத்துட்டான். அனதர் ஒன் 35, அதானே 150க்கு செகண்ட்ல வந்து 35 விட்டா 150. ஓகே, 35 வாங்கிட்டான். அடுத்து தேர்ட் ஒன் வந்து 180 மார்க்ஸ். அதானே இதுல எவ்வளவு எடுக்கணும்? டோட்டல் 35% டு காட் பாஸ். 35% எடுத்தா பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மூணாவதா இருக்கிறதுல எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருப்பான் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப இதோட சம் எனக்கு தெரியும்ல. இதோட சம்ல 35% கண்டுபிடிச்சு வச்சிருவீங்கல்ல எவ்வளவு நம்பர்ஸ் அப்படின்னு. அப்ப அதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் பேலன்ஸ் தெரிஞ்சிருமா? அவ்வளவு மார்க் தானே நான் எடுக்கணும். எடுத்தா தானே நான் பாஸ் ஆக முடியும். சிம்பிள். எவ்வளவு வருது? 70, 70, 71. இதான் செய்யற மெத்தட். சோ இதோட சம் தெரியும்ல, 300, 480. 480ல 35% எடுத்தா பாஸ். அதானே? சோ 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சு. 7 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். இது அடிச்சோம்னா 24. 24 இன்ட்டு 7. 7 நாங்க 28, மிச்சம் 2, 7 2 11, 168 மார்க் எடுத்தா பாஸ். அதானே? 168 மார்க் எடுத்தா பாஸ். அப்ப 168 எடுத்தா பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுலயுமே சேர்த்து எனக்கு எவ்வளவு வருது? 97 தான் வருது. அதானே? ரெண்டுலயுமே சேர்த்து 97 மார்க் தான் நான் எடுத்திருக்கேன். 60 பிளஸ் 35 97. அப்ப இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் எடுக்கிறதா நான் பாஸ் ஆகிற மார்க். அதானே? சோ ரிமைனிங் பார்த்தோம் அப்படின்னா 10, 7, 71 மார்க் எடுக்கணும். இதுல 180க்கு தேர்ட் பேப்பர்ல 180க்கு நான் 71 மார்க் எடுத்தாதான் அந்த எக்ஸாமினேஷன்ல நான் பாஸ். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். 71 இஸ் ஆன்சர். ஸோ இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. எஸ் கோட் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 30% எடுத்து ஃபெயில் ஆயிருக்கான் 15 மார்க் வித்தியாசத்துல. அப்ப 30% எடுக்கிறான், 15 மார்க் டிஃபரெண்ட். 40% எடுக்கிறான், அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 40% அப்டைன் 35 இஸ் மோர் மார்க் இருக்கான். 35 மோர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 35 மார்க்ஸ் அதிகமா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப த பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாஸ் பர்சன்டேஜ் மார்க் எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேர்ட்டி டு 40, 10% டிஃபரன்ஸ். அதானே? 10% டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 50. 10% ஈக்குவல் டு 50. ஏன்னா மைனஸ்ல இருந்து நமக்கு எங்க போகுது? பிளஸ் 40க்கு போகுது. நம்ம அந்த ஏஜ் சம் செய்வோம்ல, இங்க இருக்கான் 15, இங்க இருக்கு, இங்க 40 இருக்கு, 35 இருக்கு இந்த இடத்துல. சோ இங்க இருந்து இங்க டிராவல் பண்றதுக்கு தான் எவ்வளவு? 10%. அப்ப இங்க இருந்து நாங்க போகணும். ஏஜஸ்ல இது மாதிரி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? சோ அப்படின்ற பட்சத்துல இதோட டியூரேஷன் தான் என்ன? 10%. இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடம் போறதுக்கு 10%. மார்க் இங்க மைனஸ்ல இருந்து இங்க போறதுக்கு பாக்குறோம். அப்ப 50, 10% ஈக்குவல் டு 50. சரிங்களா? சோ அப்படின்ற பட்சத்துல 100%ன்றது 500 மார்க். அதானே? டோட்டல் மார்க் வந்து 500. 100%ன்றது 500 மார்க். நான் 35 எடுத்தா போதும். அதானே? 35 எத்தனை பர்சன்டேஜ் எடுத்தா பாஸ் கேட்கறாங்க அவங்க. அப்படிதானே? பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு? ஏன்னா 30% எடுத்து நம்ம ஃபெயில் ஆயிருக்கோம். அப்படிதானே? 30% எடுத்தோம், நம்ம ஃபெயில் ஆயிருக்கோம். எவ்வளவு மார்க் வித்தியாசத்துல அப்படின்னா 15 மார்க் வித்தியாசத்துல. அப்ப 30%ன்றது எவ்வளவு? 150. 150. அதானே? 30%ன்றது 150. அப்படி நான் எவ்வளவு மார்க் தான்? 15 மார்க்ல ஃபெயில் ஆயிருக்கேன். அப்ப 165 எடுத்தாதான் பாஸ். கரெக்டா? 165 எடுத்தாதானே பாஸ்.
அப்ப 165 டிவைடட் பை 500 இன்ட்டு 100. இதான பாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ். ஸோ 0க்கு 0 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சு. 33% எடுத்தா பாஸ். ஆன்சர் 33% டு கெட் பாஸ். இந்த கொஸ்டின் போட்டீங்களா? 1112. ஹவு? எலிமினேஷன் மெத்தட். அதாவது the price of table is 400 more than the chair அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேரோட நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த டேபிளோட காஸ்ட் வந்து 400 அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 டேபிள் பிளஸ் 6 சேரோட ரேட் வந்து 4800 சொல்லியிருக்காங்க. அப்படித்தானே? இதை வச்சு என்ன சொல்லுங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பிரைஸ் ஆஃப் சேர்ஸ் லெஸ் தென் டேபிள். அப்ப இண்டிவிஜுவல் பிரைஸ் ஆஃப் சேர் அண்ட் இண்டிவிஜுவல் பிரைஸ் ஆஃப் டேபிள் கண்டுபிடிச்சாதான் சால்வ் பண்ண முடியும். நம்ம கொடுத்துருக்கிறது இந்த ரெண்டுக்குமான டிஃபரெண்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, டி பிளஸ் சி வந்து 400. இந்த ரெண்டு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அப்படித்தானே? எப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்க? பண்ணீங்களா? ஆன்சர் வந்துருச்சா? என்ன சார் ஆன்சர்? 66 2/3. செக் பண்ணிக்கிறேன் ஒரே விஷயம். சிக்ஸ்டி சிக்ஸ் 2/3. ஸோ ஆன்சர் 66. எப்படி அப்படின்னா, டேபிளோட ரேட்டு சேரோட ரேட் வந்து சேரோடது எக்ஸ் அப்படின்னா, டேபிளோடது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 400. கரெக்டா? எக்ஸ் பிளஸ் 400 இதான் நான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுங்க, பிரைஸ் ஆஃப் டேபிள் இஸ் 400 மோர் தென் சேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதானே போட முடியும். அப்ப டைரக்டா இதுல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்ப 6 எனக்கு என்ன அப்படின்னா சேரோடது. அப்ப 6x பிளஸ் அதானே 6 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 400. 6x பிளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 400 ஈக்குவல் டு 4800. 4800 அப்படின்ற அப்படியே இது ஈக்குவல் பண்ணிக்கலாம். 6x பிளஸ் 2400 ஈக்குவல் டு 4800. ஸோ அப்போ 12x இஸ் ஈக்குவல் பிளஸ் அங்கிட்ட ஈக்குவல்ட்டே போட்டுக்கலாம். அது பிளஸ் அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ கழிச்சிட்டோம் அப்படின்னா 2400. அப்போ 200. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200. எக்ஸ் 200. தென் அதாவது எக்ஸ்னா சேர் 200, இது 600. ரேட்டு கிடைச்சிருச்சு. ரெண்டுக்குமான ரேட்டு கிடைச்சிருச்சு 200 600. இப்ப பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு சதவீத டாபிக்ல ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. என்னது? இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்றது இல்ல டிக்ரீஸ் பெர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்றது. இதுதான் நமக்கு இருக்க ஒரே ஒரு ஃபார்முலா. எக்ஸாம்ல வந்து இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணுங்கன்னு கொஸ்டின்ல கேட்டா அப்படின்னா டிஃபரன்ஸ் டிவைடட் பை இன்க்ரீஸ் கேட்டா லோ வேல்யூ இன்டு 100. இதான் ஃபார்முலா. டிக்ரீஸ் பெர்சன்டேஜ் கேட்டா அப்படின்னா டிஃபரன்ஸ் டிவைடட் பை லோன் கேட்டா ஹை, அதோட ஆப்போசிட் ஹை இன்டு 100 போட்டுக்கணும். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுல வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பிரைஸ் ஆஃப் ஷேர் லெஸ் கேட்டிருக்கான்.
லெஸ்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும். என்ன லெஸ்ஸோட ஃபார்முலா என்ன? ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 200 600 டிஃபரன்ஸ் 400. லெஸ் அப்படின்னா ஹை வேல்யூ பண்ணும் 600 இன்டு 100. அப்ப 0 கேன்சல் ஆயிருது. 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா காட் இட் ஆன்சர். 6 36 மிச்சம் 4. 6 36 மிச்சம் 4. அப்ப 4/6. அப்ப 2/3%. 66 2/3%. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்குன்றனால நான் அப்படி போட்டேன். இல்லாட்டி 66.67 பார் போட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ 112 ஆன்சர் இதான். தென் அடுத்து 13 113. So in the city 40% of people is literate சொல்லிட்டாங்க. சரிங்களா? 60% of people is poor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 100% இருக்கு எது அப்படின்னா லிட்ரேசி ரேட்ல. ஸோ அந்த லிட்ரேசி ரேட்ல 40% ஆஃப் பீப்புள் இஸ் illiterate. 40%. அப்ப 60% வந்து லிட்ரேட். இது வந்து illiterate. அப்ப இது பிரச்சனை ரெண்டா. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரைஸ் பண்றப்ப 60% இஸ் புவர். 40% அப்ப என்னவா இருந்திருப்பாங்க? ரிச்சா இருந்திருப்பாங்க. among the rich இந்த இருக்கு among the rich 10% is illiterate. அப்ப 10% வந்து இவங்க யாரு? illiterate. அப்ப 30% வந்து யாரு? லிட்ரேட்டா இருப்பாங்க. அதானே? 10% வந்து நமக்கு வந்து illiterate அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் புவர் பாப்புலேஷன் இஸ் illiterate? புவர் பீப்புள்ல illiterate எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. புவர் பீப்புள்ல illiterate. ஓகே டன். புவர்னா எங்க இருக்கு கேட்டகரைஸ்? ஓகே டன். ஸோ 10%ன்றது எவ்வளவு? 4. அப்ப 36 வந்து நமக்கு என்னது? லிட்ரேட்ல இருக்காங்க. 4% வந்து illiterateல இருக்காங்க இதுல. சரிங்களா? ஸோ 36% வந்து நமக்கு என்ன அப்படின்னா 36% வந்து லிட்ரேட் ரிச்ல, 4% வந்து illiterate இருக்காங்க. அப்ப மிச்சம் இருக்கவங்க எல்லாமே என்ன அப்படின்னா illiterateல இருக்கவங்கல்ல மிச்சம் இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த 4% தவிர மிச்சம் இருக்கவங்க எல்லாருமே வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட இதுல வந்து 36%. 36 வந்து யாரு அப்படின்னா illiterateல வந்து நமக்கு வந்து புவர் தான் இருக்காங்க. illiterateல. ஓகே, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா illiterate புவர் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. 36 ஆன்சர். அடுத்து டோட்டல் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. 1000 கொடுத்துட்டாங்க. ஸோ 1000 பேர்ல 60 மேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 60% ஆஃப் மேல்ஸ் இந்த டவுன்ல. அப்ப 1000த்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 60 மேல் அப்படின்னா 40 தான் ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 600 பீப்புள் வந்து மேல். 60% 40%. அப்ப 600 400 மேல் அண்ட் ஃபீமேல். அதுல மேல்ல 20% ஆஃப் லிட்ரேட். இதுல 20% வந்து லிட்ரேட்ன்றாங்க. அப்ப 80% தான் illiterate. அப்படித்தானே? அப்ப 20%ன்றது 120 பேர். 120 பேர் படிச்சவங்க. சோ அப்ப 480 பேர் படிக்காதவங்க ஆண்கள். சோ அடுத்து என்ன சொல்லிருக்கேன்? ஆல் த இன்ஹாபிட்டன்ஸ் 25% ஆஃப் லிட்ரேட்ன்றாங்க. அப்ப இதுல 25%ன்றது 250 பேர். 1000த்துல 250 பேர் தான் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா படிச்சவங்க. அதுலனா 1000த்துல 250 பேர் படிச்சவங்க. சோ இதுல வந்து இதான் லிட்ரேட்னு சொல்லிட்டாங்க, இதான் illiterate. அப்ப 250 பேர்ல 120 ஆண்கள் வந்துட்டாங்க. அதானா 250. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப ஆல் தி இன்ஹாபிட்டன்ஸ்ல வந்து 25% ஆஃப் லிட்ரேட் அப்படின்னு இருக்காங்க. அப்ப 1000த்துல 25%. 1000த்துல 25% எவ்வளவு அப்படின்னா 250 பேர் தான் ஐக்யூ லிட்ரேட் ஆனவங்க. அதுல 120 வந்து மேல் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்.
அப்ப மிச்சம் இருக்க 130 தான் என்னது? ஃபீமேல். 130 தான் ஃபீமேல் படிச்சவங்க. அப்ப 270 நான் இல்லிட்ரேட். இது வந்து லிட்ரேட். இப்ப கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, then what percentage of females of town literate கேட்டிருக்காங்க. அப்ப லிட்ரேட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப லிட்ரேட் வந்து 130. அந்த டவுன்ல மொத்தம் 1000 பேர் இருக்காங்க. 130 டிவைடட் பை 1000 இன்ட்டு 100. 0 0 0 0. ஸோ அப்ப 13%. சரி. எது கேட்டுக்க? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல் ஆஃப் த டவுன். அப்ப ஃபீமேல்னா இந்த 400ல தானே பார்க்கணும். 400ல பார்க்கணும். சாரி. சரிங்களா? அப்ப 400 தான் ஃபீமேல். அப்ப நான் வந்து டோட்டல்ல பார்த்துட்டேன். டோட்டல்ல பார்க்க கூடாது. ஃபீமேலோட பர்சன்டேஜ் தானே படிச்சவங்க எவ்வளோன்னு கேட்கறாங்க. அப்ப 130 டிவைடட் பை 400 இன்ட்டு 100. ஸோ இதெல்லாம் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா முன்னாங்க 12, மிச்சம் 10, ஈர்னாங்க 8, 5 20, 32.5%. சி ஆப்ஷன். ஆப்ஷன் சி. So next question. So 37 1/2% of candidate in examinations for girl அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, அதுல கேர்ள் அண்ட் பாய் அப்படின்னு சொல்றாங்க. 37.5 வந்து கேர்ள் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது தான் பசங்க. அதானே 62.5. 62.5 தான் பாய்ஸ் இருக்காங்க. ஓகே டன். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேர் கேர்ள்ஸ் 75% ஆஃப் பாய்ஸ். இதுல பாய்ஸ்ல 75% என்ன சொல்லியிருக்காங்க. அண்ட் 62 1/2% ஆஃப் கேர்ள்ஸ். 62.5 கேர்ள்ஸ் என்ன அப்படின்னா பாஸ். இவங்கெல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க எக்ஸாம்ல. பாஸ். அப்ப இவங்க வந்து ஃபெயில். எப்படி சார்? அப்படி நினைச்சீங்களா? ஓகே. அதான் பாய்ஸ் கேர்ள் தான். சிறுவர்கள் 37 பெண்களும் 75% சிறுவர்களும். ஓகே டன். ஆங்கிலத்தின் வழி நம்ம எடுத்துக்கிறோம் சார். அதான் ஃபைனல் டிசிஷன். சரிங்களா? ஓகே டன். 75% of boys and 62% girls pass and 342 girls are failed. 342 கேர்ள்ஸ் வந்து ஃபெயில்னு சொல்லிட்டாங்க. ஓகே டன். அப்ப இதை வச்சு தான் நான் கிராக் பண்ண போறேன். த நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஃபெயில்டு. பாய் எவ்வளவு ஃபெயில்ட் ஆயிருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஓகே டன். இங்க பாருங்க, இதுல 37.5 அதான 37 1/2% கேர்ள்ல அதுல 62.5 வந்து பாஸ் ஆயிட்டாங்க. அப்ப ரிமைனிங் இருக்கவங்க தான் கேர்ள்ஸ்ல வந்து ஃபெயில் ஆனவங்க. ரிமைனிங் தான் ஃபெயில். அப்ப 62, அப்ப 7.5 போட்டா அப்படின்னா 70. அப்ப 37.5 தான் கேர்ள்ல ஃபெயில். அதான 37.5% தான் கேர்ள்ல ஃபெயில் ஆனவங்க. அப்படித்தானே? அப்ப கேர்ள்ல ஃபெயில் ஆனவங்க எத்தனை நமக்கு தெரியுமா? 342 கொடுத்துருக்கானா? அதானே 342. 342. அப்ப இதை நம்ம டைரக்டாவே போட முடியுமா? 342 அந்த 37.5 அப்படின்னா போட முடியாது. ஏன்? அது கேர்ளோட பர்சன்டேஜ் 37.5 கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த 37.5ல 37.5% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாதான் அதுதான் இந்த 342க்கு சமம். ஏன்னா செப்பரேட் பண்ணிருக்கோம். நம்ம 100 வந்து 2ஆ பிரிச்சு போட்டிருக்கோம். அப்ப இந்த இதுக்குள்ளதான் இந்த ரெண்டுமே ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் கூட்டுனா எனக்கு எவ்வளவு வரணும்? 37.5 தான் வரணும். அதான் அதோட விதி. சோ இதுல 62.5, இதுல 37.5, இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரணும்? 37.5 தான் வரணும். ஏன்னா அதான் 100% ஆஃப் கேர்ள். கேர்ளை மட்டும் நான் செப்பரேட் பண்றப்ப அப்ப 37.5 தான் டோட்டல் கேர்ளு. அதுல எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னா 37.5% ஃபெயில் ஆயிருக்காங்க. 37.5% ஃபெயில் ஆயிருக்காங்க. சோ அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா யூ காட் இட் சம் பர்சன்ட் வேல்யூ. அந்த பர்சன்ட் வேல்யூ தான் எதுக்கு சமம்? 342க்கு சமம். அப்ப 342க்கு அந்த பர்சன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அந்த நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஃபெயில்டு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த இடத்துக்கு நம்ம பாய்ஸ்க்கு வருவோம். பாய்ஸ்க்கு வர்றப்ப நமக்கு 75% பாஸ்ன்னு தெரியும். அப்ப 25 தான் நமக்கு ஃபெயிலு. அப்ப இந்த 62.5ல 25% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம்னா ஒரு நம்பர்ஸ் கிடைக்கும். அந்த நம்பரை வச்சு எவ்வளவு கம்பாரிசன் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. இதோட பர்சன்டேஜ் எவ்வளவு வருது? சால்வ் பண்ணீங்களா? சால்வ் பண்ணலையா? சரி, நானே சால்வ் பண்ணிடுறேன்.
சரிங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து 1000 அண்ட் 375 வச்சுக்கிறேன். 200 7 டைம்ஸ் 35 75. ஸோ 40 4 5 5 தென் 5 25 8 3 அதானே 8 3 அதுக்கப்புறம் சுற்றி ஆகாது இங்க தான் கேன்சல் பண்ணிக்கிறேன் 8ஆல. ஸோ 4 8 32 33 34 35 5 அதானே 55. அப்ப 55 அப்படின்ற பட்சத்துல 8 டேபிள் எத்தனை டைம் வரும்? 6 8 48 மிச்சம் 7 அதானே 70. அப்ப 70 டைம்ஸ் 7 8 56 8 8 64 4.683 12 6 3 18 1.8 மூவட்டா 24 அப்ப 14.04. ஸோ அப்ப இது எதுக்கு தரணும் அப்படின்னா 14.04. அப்ப இதுன்ட்டு அப்படின்னு போட்டு பசங்களோடதுல 25%. அப்ப 62.5ல 1/4 ஆஃப் த வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். 25ன்றது 1 நாங்க 5 20 6 நாங்க 24 மிச்சம் 1 2 5 15.625. இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். எவ்வளவு வருது ஃபைனல் ஆன்சர் போட்டீங்களா? 360. ஆன்சர் சொல்லிடுறேன் எவ்வளோன்னு. Answer is 380. Answer is 380. That question answer is 380. So next question. ஒரு கல்லூரியில் படிக்கும் ஆண்கள் பெண்கள் 3:2 விகிதத்தில் உள்ளனர். 20% ஆண்களும் 25% பெண்களும் பெரியவர்களாக இருந்தால் பெரியவர்கள் அல்லாதவர்களோட அடல்ட் இல்லாதவங்களோட எத்தனை பேரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒரு காலேஜஸ்ல 3:2 ரேஷியோல இருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து எவ்வளவு அப்படின்னா நம்ம 500 வச்சுக்கலாம். 500 ஏன்னா 3:2 இருக்கனால. ஸோ அப்ப 3:2னா 5. அப்ப இதுல 300 இதுல 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்ப பாய்ஸ் கேர்ள்ஸ். தென் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20% ஆஃப் பாய்ஸ் 20% ஆஃப் அண்ட் 25% ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா வாட் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட் நாட் அடல்ட்னு இருக்காங்க. அப்ப 80% தான் நாட் அடல்ட். அப்ப 300ல 80%. 300ல 80% எவ்வளவு அப்படின்னா 240 பேரு நாட் அடல்ட். தென் இதுல பார்த்தோம் அப்படின்னா 75% வந்து நாட் அடல்ட். அப்ப 3/4 ஆஃப் த வேல்யூ. அப்ப 3/4 ஆஃப் த வேல்யூ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 5 50 50 இன்ட்டு 3 150 பேரு நாட் அடல்ட். அப்ப டோட்டல் நாட் அடல்ட் பாத்தீங்க அப்படின்னா 390 பேர் நாட் அடல்ட். டோட்டல் நாட் அடல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 390 பேர். அது எத்தனை பேருக்கு அப்படின்னா 500ல எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடிச்சிட்டீங்க அப்படின்னா 7 5 35 மிச்சம் 4 40 8 5 40 78% டிஸ்டன்ஸ். நூத்தி 16 ஆன்சர் 78%. ஓகேவா? தென் அடுத்து the price of TV set decreases by 25%. Then அடுத்து the result which sales of increases 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுல வந்து தமிழ்ல மாறிடுச்சோ, 25% குறைக்கப்பட்டு பின்னர் 20% அது விற்பனை அதிகரிக்கப்படுகிற அந்த வார்த்தையில விலை, பெட்டியின் விலை 25. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப முத 100 டிவி வித்துட்டு இருந்திருக்கு. குவாண்டிட்டி எவ்வளவு பிரைஸ் அப்படின்னா 100 ரூபான்னு வைங்க. இது வந்து ஓல்டு. அப்ப 10,000 ரூபாய் சேல் பண்ணியிருக்கான். முதல்ல 10,000 ரூபாய் கிடைச்சிருக்கு, அப்படித்தானே முதல்ல. தான் இப்ப என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை 25% குறைக்கப்படுகிறது. சோ பிரைஸ் வந்து 25ன்றது 75 ஆகுது, அப்படித்தானே. பிரைஸ் வந்து 75 ஆகுது. அப்படி ஆகுறப்ப 20% சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 120 ஆகுது. இது வந்து நவ் நியூ, அதானே. சோ மல்டிபிள் பண்ணா என்ன வருது? 75 12, 14 1 15, 20 0 மிச்சம் 2, 7 8 9 900, அதானே. 9,000 தான் கிடைக்குது, அப்படித்தானே. சார் நவ் ஐ ஹாவ் அ டெபிசிட் 1000, அதானே. 1000 தான் எனக்கு டெபிசிட் ஆகுது. சோ இப்ப என்ன என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எத்தனை சதவீதம் இறுதியில் மாற்ற சதவீதம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, எது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி. சோ நமக்கு வந்து முதல்ல 10,000, அடுத்து வந்து 1000 குறைஞ்சிருக்கு, அதானே. அப்ப எவ்வளவு சதவீதம் குறைஞ்சிருக்கு நமக்கு? எவ்வளவு? 10% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ஷன் இல்ல. சரிங்களா, விடை தெரியும். 10% டிக்ரீஸ் ஆயிருக்கு. நான் முதல் 10,000 ரூபாய் போட்டேன், அப்படித்தானேங்க. இதானே கதை. நான் 10,000 ரூபாய் முதல்ல எனக்கு நான் வாங்கியிருக்கேன். அந்த பொருளை வாங்கிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, ரேட் 25% குறைக்கவும் எனக்கு சேல்ஸ் அதிகமா இருக்கு. சேல்ஸ் அப்ப 120 டிவி வித்துருக்கேன் நான். அப்ப என்ன ஆயிருக்கு? எனக்கு கையில அமௌண்ட் எவ்வளவுதான் கிடைச்சிருக்கு? 9,000 தான் எனக்கு கிடைச்சிருக்கு, அப்படித்தானே. 9,000. ஆனா நான் அந்த டிவி வாங்குறப்ப நான் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கேன்? 10,000ன்ற மணிக்கு நான் டிவி வாங்கியிருக்கேன். அது 10,000 ரூபாய் செலவு பண்ணி டோட்டலா ஒரு 100 டிவிக்கு மேல நான் வாங்கியிருக்கேன், அதே காஸ்ட்டுக்கு. சோ ஆனா விக்கிறப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? ரேட்டை குறைச்சு பார்ப்போமேன்னு சொல்லி 25% நான் டிக்ரீஸ் பண்றப்ப எனக்கு சேல்ஸ் 20% கூடி இருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்ப. ஆனா எனக்கு ரெவன்யூ பார்த்தா அப்படின்னா எனக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ தட் ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 10% டிக்ரீஸ். சரிங்களா. அதே மாடல்ல இது செஞ்சு பாருங்களேன், வரும் தேநீர் கணக்கு. So the price of the tea being increases of 20%, the man reduce the consumption of 20%. அதானே. How much percentage will expenses the tea is decreased? எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப அதேதான் நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன்? 100 ரூபாய் ரேட்ல இருக்கப்ப 100 கிலோ குவாண்டிட்டி வாங்கியிருக்கேன். குவாண்டிட்டி வந்து 100 கேஜி வந்து நான் வாங்கியிருக்கேன். அப்ப என்னோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு பெர் மந்த் பெர் இயருக்கு? 10,000 இருந்திருக்கு. தென் இப்ப பிரைஸ் ஆஃப் த டீ ரேட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 120 ஆயிருக்கு. பிரைஸ் ஆஃப் த டீ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐ ரெடியூஸ் த கன்சம்ஷன் 80 கிலோ குறைச்சிட்டேன் நான். அப்ப ஆன்சர் 12 8 96, அதானே. 9,600 ரூபாய் தான் நான் செலவு பண்றேன், அப்படித்தானே. அப்ப என்னோட செலவு குறைஞ்சிருக்கா? அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு எனக்கு? 400 குறைஞ்சிருக்கு, அதானே. அப்ப 400 டிவைடட் பை 10,000 into 100, 4% is answer. Then அடுத்து petrol. The price of the petrol increases 30%. How much percentage car owner reduce the consumption into order to maintain the same budget? அப்ப நான் அதே தான் 100 தான் எடுத்துக்கிற முடியும், அதானே. பிரைஸ் எவ்வளவு போடுறேன் அப்படின்னா 100 லிட்டர்ஸ் போடுறேன். அப்ப 10,000 தான் பட்ஜெட்ல நான் ஒதுக்கி இருக்கேன் பெர் மந்த். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, the price of petrol increases 130 ஆகுது. ஆனா என் பட்ஜெட் நான் 10,000 தான் வச்சிருக்கேன். பட்ஜெட்ல நான் 10,000 தான் வச்சிருக்கேன். அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து என் பட்ஜெட்ல வந்து குறைச்சிருப்பேன்? அப்ப என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, என்னோட பெர்சன்டேஜ் ஆஃப் கார் ஓனர் ரெடியூஸ் த கன்சம்ஷன். நான் பயன்படுத்துற லிட்டரை தான் நான் குறைச்சிருக்கேன். ஆனா என் பட்ஜெட்டை குறைக்கல, அதே 10,000 தான் நான் ஒதுக்கியிருக்கேன். அப்ப எத்தனை பெர்சன்டேஜ் நான் குறைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. How much percentage? 21 1/3%. 21 1/3%. அதான் எனக்கு ஆன்சர். செக் பண்ணிக்கிறேன், ஒரே நிமிஷம். ஆன்சர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
சாரி 20%. 48. சாரி 23 1/3%. ஓகேவா? ஸோ 30% தான் நமக்கு வந்து இதா இருக்கு, சப்ரஸ் ஆயிருக்கு. அப்ப 30 டிவைடட் பை 130 இன்ட்டு 100 போட்டீங்கன்னா நாலு டைம்ஸ் 300 பை 30. ஸோ 2 டைம்ஸ் 26 மிச்சம் நமக்கு வந்து 40, 3 டைம்ஸ் 39, 1/13, 23 1/30, 23 1/30 ஆன்சர். So next question 120. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நகரத்தின் மக்கள் தொகை 62,500 இருந்தது. ஸோ அது டிரான்ஸ்பர் ஆறாங்க. அப்படி பண்றப்ப ஒவ்வொரு ஆண்டும் 4% மக்கள் தொகை குறைகின்றது எனில் தற்போதைய மக்கள் தொகை என்ன அப்படின்னு சொல்லிருக்காங்க, பிரசன்ட். அப்ப அஸ்யூஷுவல் இது என்ன பண்ணலாம், சிஐல போட்டுடலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போட்டீங்கன்னா காட் இட் ஆன்சர். பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் டு த பவர் ஆஃப் n வந்து 2 போட்டீங்கன்னா யூ காட் இட் ஆன்சர். இல்ல அதெல்லாம் வேணாம், இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா டைரக்டா சப்ராக்ட் பண்ணுங்க. அதுவும் ஒரு மெத்தட் இருக்கு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போட்டாலும் இதுக்கு ஆன்சர் வரும். ஏன்னா அவன் என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா பாப்புலேஷன் 2 வருஷத்துக்கு முன்னாடி பாப்புலேஷன் தான் 62,500. அப்ப இப்ப என்னன்னா கேட்கறான், அப்ப அஹேடா கேட்கறான். அஹேடா கேட்கறப்ப நம்ம டேரக்டாவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போட்டுடலாம். இல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போடுறதுக்கெல்லாம் எனக்கு வேண்டாம், இதை டேரக்டாவே கழிச்சு போடுறேன், கழிச்சும் போடலாம். எப்படி 62,500 இன்ட்டு 4/100 போட்டீங்கன்னா இதான முதல் வருஷம் சப்ரஸ் ஆறது. சரிங்களா? ஸோ அப்ப 4ஆல மல்டிபிள் பண்ணலாம். 5 0 மிச்சம் 2. ஸோ 8 2 10 0 மிச்சம் 1, 6 24 1 25. அப்ப 2,500 பேரு வெளியே போறான் முதல்ல. அப்ப 62,500ல 2,500 பேர் முதல் எவாகிரேட் ஆடுறாங்க. அப்ப 60,000 பேர் தான் இப்ப இருக்காங்க. நவ் ஐ ஹாவ் 60,000. இதுல 4%, இதுல 4%, 2,400 பேர் கரெக்டா. இதுல 4%, ஏன்னா அப்படிதான் சப்ரஸ் ஆகும். சோ பண்ணீங்க அப்படின்னா 600 இங்க 9னா 7, 57,600 ஆப்ஷன் பி. இப்படியும் போடலாம், தப்பு இல்ல. இல்ல ஃபார்முலாலையும் போடலாம், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சரிங்களா? சோ ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 5% அதிகரிக்கிறது. 2001ல மக்கள் தொகை வந்து 1,38,915 இருந்தால் 98ல என்ன இருக்கு, ரிவர்ஸ்ல கேக்குறாங்க. ரிவர்ஸ்ல கேக்குறாங்க. இதையும் சிஐல போடலாம். அப்ப சிஐல போடுறப்ப நீங்க என்ன எப்படி போடணும் அப்படின்னா, எவ்வளவு 5/100 இருக்கா, 5/100 பட்சத்துல பி இன்டு 1 + r/100 போடுவீங்கல்ல. அப்ப 1 + r/100னா 100, 105/100 தானே, 105/100 அப்படித்தானே. அப்ப இது 105/100 இன்ட்டு 105/100 எத்தனை வருஷம், 2 வருஷமா 3 வருஷமா, 3 வருஷம் அதானே. 105/100 இப்படி போடுவீங்க. அதான ஃபார்முலால போடுறப்ப பி இன்டு 1 + r/100 ஹோல் டு த பவர் ஆஃப் n போடுறப்ப 3 வருஷத்துக்கு எவ்வளவு, 1,38,915 இன்ட்டு இப்படித்தானே போடுவீங்க. இது வந்து எப்ப போட முடியும் அப்படின்னா ஃபார்வர்ட் ஆப்ஷன்ல கேட்டானா போடலாம். கரெக்ட். இதே வந்து ப்ரிசைடிங் ஆப்ஷன். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், இது 2001ஓடது. ஆனா எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின் என்னது 1998. அப்ப ரிவர்ஸ்ல கேட்கறான். ரிவர்ஸ்ல கேட்டானா ரெசிப்ரோக்கல் பண்ணணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பெருசாலாம் கிடையாது. ரிவர்ஸ்ல பண்ணா ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அப்ப இங்க 105ன்றது எப்படி அடிச்சு கொடுப்பீங்க, 21/20. அப்ப 21/20, 21/20, 21/20 அதானே. ஆனா இங்க போடுறப்ப எப்படி போடணும், 20/21 அவ்வளவுதான். ரிவர்ஸ்ல போடணும். ஏன் அவன் ரிவர்ஸ்ல ப்ரீவியஸ்ல கொஸ்டின் கேட்கறான். போட்டீங்கன்னா வேலிட் ஆன்சர். சரிங்களா? போட்டீங்க அப்படின்னா இது எவ்வளவு கிடைச்சிச்சு, அப்ப ஏர்லியரா இன்க்ரீஸ் ஆகி கிடைச்சிருக்கும். சரிங்களா? அதை போட்டுடலாம் நீங்க, சிம்பிள். எவ்வளவு ஆன்சர் இருக்கு, 1,20,000. கால்குலேட் பண்றதுதான் மெத்தடாலஜி. சரிங்களா? தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேல்யூ ஆஃப் மிஷின் டெப்ரிஷியேட். டெப்ரிஷியேட்னா கழிக்கணும்னு அர்த்தம். டெப்ரிஷியேட்
at the rate of 10% in every year. It was purchased 3 years ago. 3 வருஷத்துக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. The present value is 87,000 sorry 8,748. அதானே? அப்ப பாருங்களேன் 100 ஃபர்ஸ்ட் 10% டெப்ரீஸ் பண்ணியாச்சு 90. அதானே? அடுத்த 10 9 கழிச்சோம்னா 81. கரெக்டா? அடுத்து இதுல இருந்து என்ன பண்ணணும்? 10% பண்ணணுமா? 81ல இருந்து 8.1 சப்ராக்ட் பண்ணணும். அதான 10%ன்றது. அப்ப 9 to 72.9. கரெக்டா? இதான் ஃபைனல். இதான் எனக்கு ஃபைனல் பர்சன்டேஜ். கரெக்டா? ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி மிஷினை வாங்கியிருக்கேன். இப்ப என்னோட மிஷினோட காஸ்ட் எவ்வளவுன்னு தெரியுது. 8,748 சொல்லியிருக்கான். அப்ப முதல் வருஷம் ஒரு 10 போயிருக்கும் பர்சன்டேஜ். அப்ப இதுல இருந்து போச்சுன்னா 90. அதுல இருந்து 10% 90. அப்ப 9 போச்சுன்னா 81. அதுல இருந்து 10 போச்சு அப்படின்னா 8.1 போச்சுன்னா 72.9 தான் 8,748. அதானே? இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறான்? பர்ச்சேஸ் பண்றப்ப ரேட் என்னன்னு கேட்டிருக்கான். பர்ச்சேஸ் பண்றப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும்? எப்பயுமே 100%. அதானே? பர்ச்சேஸ் பண்ணது 100 தானே? அதானே வச்சிருக்கேன். பர்ச்சேஸ் பண்றப்ப என்னோட ரேட் வந்து 100%. சிம்பிளிஃபை இட். சரிங்களா? அப்ப சிம்பிளை பண்ணிட்டோம்னா இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா 729 மாறிடும். கரெக்டா? 729 மாறிடும். சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன வேல்யூ வருது? 12,000. ஆன்சர் இஸ் 12,000. அடுத்த கொஸ்டின் நம்பர் 123. In an examination in which a full marks is 800, okay, A gets 20%. Okay, A, B, C, எத்தனை பேர் இருக்கான்? Gets a D வரைக்கும் இருக்கான். A gets 20% more mark than B. 20% more mark than B. B gets 20 marks more than C. 20% more than C. And C get 15% less than D. D ஓட 15% குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இஃப் ஏ காட் 576 மார்க்ஸ் கேட்டிருக்கான். கொடுத்துட்டு வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபுல் மார்க்ஸ் கெட் டி, டியோட பர்சன்டேஜ் மார்க் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப இங்க இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு யாரை பத்தி பேசலையோ அங்க இருந்து இனிஷியேட் பண்ணணும். இனிஷியேட் பண்ணி நம்ம பர்சன்டேஜ் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இங்க இவன் வந்து ஒரு 100% வைங்க. இது வந்து ஒரு 100%. அப்ப இவை போடுறப்ப 15 இவனோட கம்மி. அப்படித்தானே? -15. அப்ப இது எல்லாமே இது ரெண்டுமே +15. அப்ப இதுல இருந்து போடுறப்ப நமக்கு 85% தானே வாங்கியிருப்பான் அவன். அடுத்து இங்க இருந்து இவன் போறப்ப 20% கூட வாங்கியிருக்கான். அப்ப கிட்டத்தட்ட வந்து 17% நமக்கு கூட வாங்கியிருக்கான். 85ல 20% எவ்வளவுன்னு பார்க்கணும். 8.5 10%. அப்ப இன்டு 2 பண்ணோம் அப்படின்னா 17%. அப்ப இதுல இருந்து நம்ம 17 ஆட் பண்ணோம் அப்படின்னா 102%. கரெக்டா? அப்ப பி வாங்கின டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு? 102% மார்க். சோ அடுத்து ஏ எவ்வளவு கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து 20% கூட. 20%ன்றது எவ்வளவு அப்படின்னா 20.4. 20.4. அப்ப 122.4 தான் இவன் வாங்கினது. பர்சன்டேஜ்ல நான் பேக்கப் பண்ணிருக்கேன். பர்சன்டேஜ்ல நம்ம பேக்கப் பண்ணிருக்கேன். மொத்த மார்க் வந்து 800 மார்க். அதானே? 800ல ஏ எவ்வளவு வாங்கிட்டான் அப்படின்னா 526 மார்க் வாங்கிட்டான். அப்ப மிச்சம் இருக்க மார்க் தான் பிசிடில வாங்கியிருக்காங்க. மிச்சம் இருக்க மார்க் தான் பிசிடி வாங்கியிருக்காங்க. 800 மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ் 800. அந்த 800ல 576 மார்க் வந்து ஏ விட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மிச்சம் இருக்க பேலன்ஸ் தான் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பிசிடி வாங்கின மார்க். சோ 4 இங்க 9 9 போச்சா 2 7 7ல 5 போச்சுன்னா 224 மார்க் தான் யார் வாங்கியிருக்காங்க? மிச்சம் இருக்க பேலன்ஸ். இஃப் ஏ கெட் 576 வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபுல் மார்க்ஸ் கெட் டி, டியோட மார்க்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 224 மார்க்ல தான் அவன் வாங்கியிருக்கான். அதானே? சோ இந்த 224ன்றது எத்தனை சதவீதத்துக்கு சமம்? எத்தனை சதவீதம்? 3 பேரோட சதவீதம். அப்படித்தானே? சோ அப்ப 100 85 102 இதோட சம் தானே 224 மார்க்.
நான் வாங்கினதே மொத்தம் 800 மார்க். அந்த 800 மார்க்ல ஏவே 576 மார்க் வாங்கிட்டான். அப்ப மிச்சம் இருக்க பேலன்ஸ் மார்க் தான் அந்த 3 பேரும் செக்ரிகேட் பண்ணுவாங்க. அப்ப 224 3 பேர் வாங்கின மார்க். அப்ப இந்த 3 பேரோட பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா 287. கரெக்டா? 287% தான் யாரோட மார்க் டோட்டல் அதானே. அப்ப இந்த 224 மார்க்ன்றதுதான் எவ்வளவு 287னா இது டி வாங்கினது 100% தானே. டி வாங்கினது 100% மார்க் தானே. அப்ப இன்ட்டு 100 போட்டீங்கன்னா காலிட் ஆன்சர் எவ்வளவு வருது சிம்பிளை பண்ணா. பண்ணீங்களா? இப்ப போட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த செக் பண்ணிடுறேன் ஆன்சர் என்ன சொல்லுங்க. $58.82. 58.8. 58.8 is answer. சிம்பிளை பண்ணீங்கன்னா got it answer. Next question. The fresh fruit contains 68% of water and dry fruits contain 20% of water. How much dry fruit can be obtained? அப்படின்ற 100 kg இருந்து எவ்வளவு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஹண்ட்ரட் கேஜில இருந்து 100 kg ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட். ஆன்சர் என்ன போட்டீங்களா? 40 kg வந்துச்சா ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு? ஆன்சர் 40 kg இஸ் ஆன்சர். பார்க்கலாமா? சோ 100 kg 100 kgல நமக்கு என்ன ஃப்ரெஷ் ஃப்ரூட், அதுல வந்து 68% ஆஃப் வாட்டர். அப்ப மிச்சம் இருக்க பேலன்ஸ் தான் என்னது 32% தான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பல்ப். அதானே ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகேவா? அப்ப 32 kg எனக்கு அதுல இருந்து கிடைச்சிருச்சு. 32 kg இதுதான் என்ன அப்படின்னா ட்ரை லெவல்ஸ். சரிங்களா? ட்ரை ஃப்ரூட்ஸ். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கேன் பி அப்டைன் 100 kg ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ல இருந்து எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதுல வந்து இதோடது இது வந்து 68 kg. So that okay, done. So dry fruitsல வந்து நமக்கு 80% அண்ட் 20% வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பல்ப்பு, இது வந்து வாட்டரு, இது வந்து பல்ப்பு, இது வந்து வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பல்ப்பு மட்டும் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா 32 kgs கிடைச்சிருக்கு. அந்த 32 kgன்றது ட்ரை ஃப்ரூட்ஸ்ல எத்தனை பெர்சன்டேஜ்க்கு சமம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 80%க்கு சமம். ஸோ அப்ப அந்த 80% தான் எவ்வளவு அப்படின்னா 32. அப்ப 100 எவ்வளவு அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 40 kg. ஆன்சர் இஸ் 40 kg. So next question, the last one. In an examination, 5% of applicants were found ineligible and 85% of eligible candidates belong to general category அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப 100% ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு. 100% ஆஃப் அப்ளிகண்ட் இதுல வந்து எலிஜிபிள் அண்ட் இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5% அப்ளிகண்ட் வேர் ஃபவுண்ட் இன்எலிஜிபிள். அப்ப 5 பேர் வந்து அப்ளிகேஷன்ல போட்டதுல வந்து இன்எலிஜிபிள்ட்டாங்க. அப்ப 95 தான் எலிஜிபிள். 95% இஸ் எலிஜிபிள்.
95 இஸ் த எலிஜிபிள். அந்த எலிஜிபிள் 95ல 95%ல எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 85% வந்து ஃபார் ஜெனரல் கேட்டகரி. ஜெனரல் கேட்டகரி அப்ப 15 தான் பிலாங் டு ரிசர்வ் கேட்டகரி. சரிங்களா? ஜெனரல் கேட்டகரி. இப்போ 472 எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுதான் அதர் அதர் கேண்டிடேட்ஸ். 95%ல 15% எவ்வளவோ அந்த சதவீதம் தான் எதுக்கு சமம் அப்படின்னா 4275 கேண்டிடேட்ஸ்க்கு சமம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப மொத்த எக்ஸாம் அப்ளைடு பண்ணவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. மொத்த எக்ஸாம் அப்ளை பண்ணதுல எத்தனை பேரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, 95ல 15%. அப்ப 10% வந்து 9.5 அதானே. ஸோ அதுல 2% பார்த்தோம் அப்படின்னா பாதி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4. இங்க என்ன வந்திருக்கும் 7.5. சாரி 4.75. இதான் 15%. இதுல 95ல 15% கண்டுபிடிச்சாதான் அதர் கேண்டிடேட்ஸ். இது ஜென்ரல் வந்து 85 வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 5 2 மிச்சம் 1 14.25% தான் யாரு அப்படின்னா இந்த 4275 பேருக்கு சமம். அப்ப இன்ட்டு 100 போட்டீங்க அப்படின்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கிடைச்சிருவாங்க. இன்ட்டு 100 போட்டா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கிடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தான் எவ்வளவு 95%. அந்த ஓட்டிங் சம் போட்டோம் பாத்தீங்களா, என்ரோல்மெண்ட் சம், அது மாதிரி தான் ரிவர்ஸ் ஆர்டர்ல. சோ அப்ப இந்த இப்ப 14.25 தான் 4275க்கு சமம். அப்படின்னா 100 எவ்வளவு அப்படின்னு போட்டோம்னா இது டோட்டல் எலிஜிபிள் கிடைச்சிருவாங்க எனக்கு. ஆனா எனக்கு கேட்ட கொஸ்டின் என்னன்னா, அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் இருந்தா கேட்கிறேன் எக்ஸாம்ல. அப்ளை பண்ணது. அப்ப இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு 100. இதுதான் எவ்வளவுக்கு சமம் 95%க்கு சமம். அப்ப இன்ட் 100 போட்டீங்கன்னா டோட்டல் அப்ளைடு தெரியும். சரிங்களா? எத்தனை பேரு? ஆன்சர் இஸ் 30,000. ஓகேவா? டவுட் இல்லையே? ம், ஓகே.